75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 திங்கட்கிழமை ஆடி மாதம் 27ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன். இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல காலை 6:39 வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார். அதற்கப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அஷ்டமி திதி வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான காரியங்கள், கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள், முக்கிய நிகழ்வு வச்சிருந்தோம்னா கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை 6:39 வரைக்கும். அதற்கப்புறமேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 6:39 வரைக்கும். அதற்கப்புறமேல் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. பரிகார பொருளாக தயிர். வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர். இன்னைக்கு பைரவருடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கேட்கிறதும், அந்த பைரவ மூர்த்தியினுடைய சன்னதியில பிரார்த்தனைகள் செய்துட்டு மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்துட்டு ஸ்வர்ண ஆக்ரஷ்ண பைரவரினுடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார், டக்குன்னு ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கறது தெரியுது. எப்பவும் போலவே மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அதே மாதிரி டார்கெட் ஓரியன்டா வேலையை செஞ்சே தீரணும், வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாரையும் வேலை வாங்குறது, கொஞ்சம் கடுமையா வேலை வாங்குறது. இப்படி கடுமையா வேலை வாங்குறது வந்துருச்சுன்னா நீங்க ரொம்ப பிரமாதமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனா உங்களை போலவே அடுத்தவர்கள் அந்த வேலையை செய்வாங்களா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு பழகிட்டாங்கன்னா, தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கெல்லாம் பயமயம், நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் சார் டிக்குங்குது சார், பேங்குது சார், ஐடி வந்துட்டாங்களாம், ஆடிட் வந்துட்டாங்களாம், இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்களாம், இந்த என்கொயரி பண்றாங்களாம், இந்த விசாரணையா அப்படிங்கிறப்பவே நமக்கு லேசா இந்த புளி இல்ல புளி இந்த அது மாதிரி ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி நம்ம வயிற்றுல புளி கரைக்க ஆரம்பிச்சிடும். ஆமா சார் ஆமா சார், இந்த புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முளைக்கும், நான் என்ன கனவா கண்டேன், இவனை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் டல் அடிக்கிற கலர், அயன் பண்ணாத வஸ்திரங்கள், கொஞ்சம் அவசர அவசரமா கிளம்பி போறது, அவசர அவசரமா காரியங்கள் செய்யறது, வேக வேகமா பண்றது, பதட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமா சார் ஆமா சார், டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்கு, என்ன டாஸ்க்கு, மல்டி டாஸ்க்லாம் இல்லை, ஒரே டாஸ்க்கு தான். அந்த ஒரே டாஸ்க்கை ரொம்ப கவனமா செய்து அதில் நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு ஒரு முனைப்பு மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி திறமை பளிச்சிடும். நல்ல தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், புண்ணிய காரியங்கள், நண்பர்களுக்கு உதவி செய்யறது, சிநேகிதர்களுக்கு உதவி செய்து குடும்ப உறவுகளிடையே ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கறது, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது. அட இதெல்லாம் என்ன விஷயம்னு போய் நீங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, கணக்காவது ஒன்னாவது அப்படின்னு கணக்கு ஓரமா கடக்கட்டும் ககக அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை, உழைப்பு, உயர்வு, பிள்ளைகள் விதத்து நிறைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள், குழந்தைகளால பெருமை அடைய வேண்டிய ஒரு நாளாக மிதுனராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், இந்த ரேஞ்சான வாகனம் சார் நல்ல சூப்பரா இருக்கு சார் வண்டி அப்படின்னு, இந்த வாகனத்தை பத்தின சந்தோஷம், வாகனத்தை பத்தின விரயங்கள் அப்படிங்கிறது ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. ஆமா, அப்புறம் பெட்ரோல் எல்லாம் போட்டு டீசல் எல்லாம் போட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சா எரிபொருள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு தருணம்
கண்டிப்பா கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஸ்டைலா தான் நோட் எடுத்து கொடுப்பீங்க, ஸ்டைலா தான் ஜிபே பண்ணுவீங்க, ஸ்டைலா தான் ஃபுல் அமௌண்ட் சார் டேங்கை ஃபில் பண்ணுங்க. அட்டேங்கப்பா என்ன கெத்து! கடகராசி நேயர்களே இன்னைக்கு கெத்தான நாள் அப்படின்னா பாருங்களேன். தாய், தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், தாய் மாமனுடைய துணைவியார், அவங்க கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, பக்கபலமா நீங்க சொன்ன வார்த்தையில நில்லுன்னா நிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பிடித்தமான உணவு அப்படிங்கிறது அளவான முறையில கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். நமக்கு தான் சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம பிஸி இல்ல கடகராசி நேயர்களே. ஆனாலும் இந்த பிஸியான நேரத்திலையும் காலம் தவறாத உணவு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. இந்த சுகர் லெவல், பிரஷர் லெவல் இத பத்தின கவலைங்கிறது இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு நிச்சயம் வேண்டாம். நேரத்துக்கு உணவுங்கிறத எடுத்துக்கங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் மறந்துட்டேன், ஞாபக மறதி, விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை எல்லாமே கரை தான் ஆகக்கூடிய கரை நல்லதுன்னு சொன்ன மாதிரி விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை சார் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய தருணம். நானும் ஒரு கர்மத்தை சுமந்துட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கேன். என் பிறவியில ஒரு கர்மத்தை சுமந்துட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணம்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி துரோகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அவங்களோட கைகோத்து பொழப்பு நடத்தி தான் தீரணும் அப்படின்னு. உங்களையும் பேச விட மாட்டாங்க, நீங்க வச்சிருக்கிற ஆளையும் பேச விட மாட்டாங்க. அப்ப கோபம் வரும்ல, பேசியே ஆகணும்ல, பேச்சு என் பிறப்புரிமை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள்லாம் கூட பெரிய அளவுக்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு தருணம். அதே மாதிரி மருந்து, மல்லிகை, மாத்திரை இதற்கான விரயங்கள் சிம்மராசி நேயர்கள் தலையிலேயே வந்து விடியும். ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் செய்யறது தான் சொல்வேன், சொல்றது தான் செய்வேன், எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு இந்த 10 ரூபாய், 20 ரூபாய், ஒரு சின்ன சின்ன தொகைகள்லாம் கூட ஒரு பெரிய அளவுக்கு பேரம் பேச வேண்டிய தருணம். ஒரு டீயே இன்னைக்கு 10 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, ஒரு காஃபியே ஒரு 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதெல்லாம் என்ன கணக்கு பாக்குறது அப்படின்னு கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு கணக்கு பார்த்து, வரவு செலவு பார்த்து, நமக்கு இது ஆதாயமா இல்லையா அப்படின்னு கணக்கு பார்த்து வரவு செலவு செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வரவு செலவு கிழிந்துதான் போகும், பத்தாமல் தான் போகும். அப்போ வட்டி, வரி, வாய்தா இதோடலாம் கிஸ்தி போட வேண்டிய தருணங்கள். வந்து சேர வேண்டிய பொருளாதாரம் கொஞ்சம் தடை அப்படிங்கிறதுல இருக்கும், ஆனா வந்து சேர்ந்துடும். மாலை நேரத்துல பொருளாதாரத்துல 2 சந்தோஷமான செய்திகள் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. என்ன அர்த்தம்னா, மாலைக்கு வரைக்கும், மாலை நேரம் வரைக்கும் ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் கொஞ்சம் லேசா அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வருது வருதும்பாங்க, ஆனா வராது. போடுறேன் போடுறேன்பாங்க, ஆனா போட மாட்டாங்க. ஆனா மாலை நேரத்துல அந்த சந்திர பொழுது வரும்பொழுது, என்ன பொழுது? சந்திர பொழுது வரும்பொழுது சந்தோஷமான செய்தியை சந்திரன் உங்களுக்காக கொடுத்துருவார். பேச்சு இனிமையா இருக்கும். இன்னொன்னு, மன சஞ்சலங்கள் கிளியர் ஆகும். ஆனா வரவு செலவு கொஞ்சம் திக்கி திணறும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படின்னு ஒரே காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுல கெட்டிக்காரத்தனமா செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், நல்ல ஸ்பிளாஷியான கலர், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், பழைய கடன்களை அடைக்கிறது, நல்ல மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இன்னைக்கு காணப்படும். அதே மாதிரி உறவுகளிடையே, நட்புகளிடையே, சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் சந்திரன் உங்களுக்காக கொடுத்துடுவார். இன்னொன்னு, மனசு கண்ணாடியை போல ரொம்ப தெளிவா இருக்கும், நீரோடையை போல ரொம்ப தெளிவா இருக்கும். எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, பிரச்சனை இதுலெல்லாம் உங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படும். உங்களுக்கான நல்ல இடம் அப்படிங்கிறது அதுல கிடைக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். வருது ஆனா வராது சார், என்ன சார் இது புரியல சார், ஒரே தடுமாற்றமா இருக்கு, மூடு ஸ்விங், என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு நான் வரைந்து வைத்த சூரியன் இன்னும் உதிக்கல சார், என்னோட சந்திரன் இன்னும் வரல, அதே மாதிரி என் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் இன்னும் வரல, அவங்க கோச்சிக்கிறாங்க, சின்ன சின்ன வாத விவாதங்கள் இருக்கு. சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த வாத விவாதங்கள் உங்க அன்புக்குரிய உறவுகளிடையே தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ரொம்ப சீக்கிரத்திலேயே சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்க போறாரு இல்ல, அப்ப கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க வேண்டிய அமைப்பு, மாலை நேரம் வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷிகராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி மன சஞ்சலங்கள், கஞ்ச பிஷ்ணாரித்தனம், தடுமாற்றம், நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேங்க, அஜ்ஜோ காசெல்லாம் கொடுத்துட மாட்டேங்க, ஒன்லி இன்கமிங் தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ரிஷிகராசி நேயர்களுக்கு அவுட் கோயிங்கும் இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் தடுமாறுறதுக்கான தருணம் நிச்சயம் வரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன், கொள்கைக்காக கூட்டணி, சந்தர்ப்பத்துக்காக கூட்டணி, அப்புறம் சொல்லிட்டாங்களே என்ன பண்றது, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியல, தள்ளி வைக்கவும் முடியவில்லை அப்படின்னு கொஞ்சம் வளைந்து கொடுத்து அனுசரித்து, கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஒரே நேரத்துல 2 இடத்துல இருப்பாரோ
அந்த மாதிரி 2 இடத்துலையும் இருந்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அக்கம் பக்கத்தினரிடையே புகழ், பெருமை, பாராட்டு, அதே மாதிரி சீரானது ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். மணி ஃப்ளோ அப்படிங்கிறது தேவைக்கேற்ப இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிட வேண்டிய தருணம். எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய ஒரு தருணம். எதிரி கிட்ட உங்களுடைய ஆட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ பாராட்டு இதழ், பாராட்டு மடல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 4 பேராவது இன்னைக்கு உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சூப்பர் சந்தோஷம், எனக்கு அத்தனை பேர் சொன்னா என்ன, நீங்க ஒருத்தர் சொன்னதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்க சொன்னது சந்தோஷம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒண்ணே ஒண்ணு, இந்த பழி வாங்குறேன், இந்த குத்துனா கத்துவேன், கத்துனா குத்துவேங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா மாட்டிக்க போறது நீங்க தான். அதனால பழி வாங்கணுங்கிற எண்ணம் வேணாம். இந்த 8 அப்பேன், 9 அப்பேன், 10 அப்பேன் இதுக்கு டிஸ்டன்ஸாலாம் நம்ம போக வேண்டாம். நம்ம நம்மளாவே இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பேக் அண்ட் ஃபோர்த் மூடு போயிட்டு போயிட்டு வரும். சார் கூப்பிட்டுருக்காங்க, கோவில் காரியம் தான், நல்ல விஷயம்தான், போலாமா வேணாமா, அட்டன் பண்ணலாமா வேணாமா, இதெல்லாம் தெய்வம்லாம் நம்பிக்கை தானே, கண்ணுக்கா தெரியுது, ஆனா செலவாகுமே. ஆமா, அப்புறம் டிராவல் பண்ணி போனா செலவாகும். கொஞ்சம் நம்ம ஏதாவது கையிலேருந்து நம்ம தெய்வத்துக்காகன்னு போகணும். எந்த ஆலயம் போனாலும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, மகான்களோட சன்னதிக்கு போனாலும் சரி, வெறுங்கையோட போகமாட்டேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு ஏதாவது வாங்கி நமக்கு திருக்கரங்களால கொடுக்கணும். மலர்கள், பழங்கள், இனிப்பு பொருட்கள் ஏதோ ஒரு விநியோகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயம் விநியோகம் இருக்கும். ஒரு டென்ஷனோட இருக்கும். படபடப்பு, ஆங்ஸைட்டி, அதே மாதிரி நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்துல தூங்குறது, கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த குறுக்கு வழிகள் வேண்டாம். பிளானிங் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சார் என்ன சார் கேப்பு, இந்த கேப்பு தான் பிளானுக்கும் மேனுஃபேக்சருக்குமான கேப்பு, இந்த கேப் தான் எனக்கு வைக்க போறா அப்பா அப்படின்னு பிளான் என்னவோ ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள ஏகப்பட்ட கரைச்சல் வந்துடும். சார் இவ்வளோ பேர்லாம் குறுக்க நிற்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு. இந்த கூட்டம், ஜாம், என்ன ஜாம், பன் பட்டர் ஜாம் இல்லை, பெட் பட்டர் ஜாம் இல்லை, டிராஃபிக் ஜாம், அதே மாதிரி வாகனத்தை பார்க்கிங் பண்ண முடியாம தடுமாற வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்க மரியாதையை குலைக்கிறதுக்கும், உங்க மரியாதையை கெடுக்கிறதுக்கும், உங்களை பத்தி தப்பு தப்பா அவதூறா பேசுறதுக்குமே நிறைய பேர் காத்திருப்பாங்க. அதெல்லாம் இது யாரோ ஒருத்தர் பண்ண மாதிரி இருக்குல்ல, இரு காதுகளிலும் வாங்கி விடாதீர்கள். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்க்கிறது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தரும். நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்ற அர்த்தம் கும்பராசி நேயர்களே. ஆனா அதை அனர்த்தமாகவும் நீங்க எடுத்துக்க கூடாது. எதையுமே கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய தருணம். அதே மாதிரி சட்டுப்புட்டுன்னு முடிவெடுக்காதீங்க, பட்டுப்பட்டுன்னு முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுத்து நிறுத்த ஆற அமர முடிவெடுத்தால் அது நன்மை. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 இடத்துக்கு போகணும், 5 விஷயம் பேசணும், 6 பேர்த்த பார்க்கணும், 7 தடவை அதை சொல்லணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு விழாக்கள், விசேஷங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த டென்ஷன், படபடப்பு, இந்த லாஸ்ட் மினிட் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். அதே மாதிரி சிநேகிதர்களுக்கிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் வந்து மறையும். ப்ரிப்பரேஷன், பிளானிங், அதே மாதிரி விழாக்கள், விசேஷங்கள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், அதே மாதிரி ஆடி மாதத்துல அம்பாள் தெய்வங்களுடைய வழிபாடுகள், அம்மன் தெய்வங்களுடைய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு உண்டு. இந்த இடத்துல எல்லாம் முதல் மரியாதைங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கான கௌரவமும் உங்களுக்கான பெருமை புகழும் இருக்கும். ஆனா ஒரு சஞ்சலத்திற்கு பிறகு அங்க நமக்கு வேண்டப்படாத விஷயத்தை கடந்து வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் சகிச்சுக்கணும். சகிப்புத்தன்மை மிக முக்கியம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.